நிஜமாக சொல்லணுன்னா எனக்கு அவ்வளோவா சீஸ் கேக் பிடிக்காது. என்னை தவிர எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். அவங்களுக்காகவும் உங்களுக்கு யாருக்கும் சீஸ் கேக் பிடிக்கும்னா உங்களுக்காகவும் இந்த ரொம்ப ஈஸியான மேங்கோ பர்ன்ட் பாஸ்க் சீஸ் கேக். இந்த கேக்குக்குள்ளே மிக்சிங் எல்லாம் நம்ம வந்து ஒரு பிளெண்டரில் தான் பண்ண போகிறோம். க்ரீம் சீஸ், கண்டென்ஸ்டு மில்க், மேங்கோ பியூரி, ஃப்ரெஷ் க்ரீம், லெமன் ஜூஸ், வெண்ணிலா எசன்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். பிளெண்ட் பண்ண பிறகு அது கூட கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்து மறுபடியும் பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டு ஒரு குட்டி லோஃப் பேனில் ஊற்றி 215 டிகிரி செல்சியஸ்க்கு அவனை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரீ ஹீட் பண்ண அவனில் உள்ளே தூக்கி வச்சுட்டு 30 மினிட்ஸ் டைம் செட் பண்ணிவிட்டு அந்த ஃபேன் எப்போதும் மோடு ஆன் பண்ணுவீங்கன்னா ஃபேன் மோடு வேணாம். இதுக்கு ஃபேன் மோடு ஆஃப் பண்ணிவிட்டு 30 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக குக் ஆகி வந்திருக்கும். இது வந்து நல்லா ஆறின பிறகு தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு பிறகு கட் பண்ணுங்கள். நான் ஓவர் நைட் விட்டுட்டு மறுநாள் காலையில் தான் கட் பண்ணேன். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நைஃபை கொஞ்சம் நல்லா சூடு பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நிஜமாக எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் சீஸ் கேக் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சின்ன பேட்ச் சீஸ் கேக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.